அதாவது இணக்கம் வந்தா ரொம்ப சந்தோஷம்தான். அதிமுகவோட இணக்கமாக செயல்பட வேண்டும்னு சொல்லி உங்கள்ட்ட இருந்து புரிஞ்சு போன ஆனா பாஜக சட்டமன்ற குழு தலைவர் சொல்லிட்டாங்க. உங்களுடைய கருத்து இணக்கமாக செயல்பட விரும்புதேன்னு சொல்லி என்ன பண்றது? கடந்த அதிமுக ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை விமர்சிப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள மனசாட்சி உள்ள மனிதன் இவன் ஏற்றுக்கொள்ள தன்மானம் உள்ள கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அதிகாரத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் அடிமையாக இருந்ததே கிடையாது. அது அம்மா காலத்திலும் சரி, தலைவர் காலத்திலும் சரி. எங்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது, எங்களுக்கென்று தனி இந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுறோம். எங்களுடைய தலைவர்களை பற்றி அவதூறாக பேசுவது, அவர்களை விமர்சனம் செய்து பேசுவது, அம்மாவை முதலில் பேசினார்கள். உடனடியாக நாங்கள் கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றி வெளிப்படுத்தினோம். இனிமேலாவது இப்படிப்பட்ட செயல் ஈடுபட மாட்டார்கள். அதுக்கு பிறகு பேர் அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள். எப்படி ஏற்றுக்கொள்வது? மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்வார். ஆகவே எங்களை இழிவுபடுத்தி பேசுவதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆகவேதான் நாங்கள் தனித்து நிற்கின்றோம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தனித்து வெற்றி தோல்வி என்பது வேறு, ஆனால் தன்மானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். ஆகவே எங்களுடைய காலத்துல மருத்துவர்ல மரியாதையாக வச்சிருக்கோம். இன்றைய காலத்துல எதுவுமே கிடையாது. பல்வேறு மருத்துவமனையில் மருந்துகளே கிடையாது. இன்று அவளை என்ன சொன்னா, இன்றைக்கு சென்னையில் இருக்கின்ற இந்த பலநோக்கு மருத்துவமனை இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் நாங்கள் சுட்டி காட்டி இன்னைக்கு ஒரு மோசமான நிலை. நீ மருத்துவர்கள் போராடுறாங்க, பல்வேறு கோரிக்கை வைத்து போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன தீர்வு கண்டாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 30,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டது மருத்துவத்துறையில். இன்றைக்கு காலி பணிகள் அதிகமாக இருக்கின்றன. உயர்நீதிமன்றமே கண்டிச்சிருக்குது. இன்னும் டீன் போடல, பல்வேறு அதுல டீனை நியமிக்கல, உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றினார் சொல்லுங்க. ஒரு திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றலையே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களைத்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் அங்கங்கே திறப்போலா கண்டிட்டு இருக்கிறாங்க. வேற எந்த ஒரு புதிய திட்டத்தையும் நாட்டு மக்களுக்காக கொண்டு வருவது கிடையாது. அது மட்டும் இல்ல, ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த 40 மாத கால ஆட்சியில் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 3 லட்சம் கோடி கடன் வாங்கி 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே, என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற? என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? எதுவுமே கொண்டு வரலையே. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதுதான் அதிகமான சட்டக்கல்லூரி இருக்கணும், அதுவே மருத்துவமனை இருக்கணும், பாலிடெக்னிக். இன்னும் குறிப்பா சொன்ன போனா சேலத்துல ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா நாங்க உருவாக்கணும். அதை கூட நான் திறக்கல. முதலமைச்சர் கைவெளிக்கு ட்ரீட்மெண்ட் போயிருக்கோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாகி குணமாகி வந்து ரிப்பன் கட் பண்ணுது. 2 ஆண்டு காலமா பூட்டி வச்சிருக்கேன். 1000 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. நான் திறக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? எப்ப பார்த்தாலும் எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்லிட்டு இருக்கீங்களே, கட்டாத மருத்துவமனை தூக்கி பேசுறீங்க. கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழாக்காக 2 ஆண்டு காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது. இது விவசாயிகளுடைய வேதனையை போக்கக்கூடிய பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. அப்படிப்பட்ட கால்நடை பூங்காவை திறக்காத அரசாங்கம் இந்த அரசாங்கம். முழுக்க முழுக்க மாநில நிதியில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் திறக்கல. அந்த காலங்களை விட இப்போ இலங்கையில நம்முடைய தமிழக மீனவர்களை அவங்க கைது செஞ்சு வராங்க. அபராதமும் அளவுக்கு அதிகமாக அந்த ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு 3 கோடி 5 கோடி போட்டு மீனவர்களை பணி வாங்குற மாதிரி ஏற்கனவே கண்மையில தூத்துக்குடி மாவட்டம் படகுல மீன் பிடிக்க சொன்னாங்க. அதுல 22 பேரை இன்றைக்கு எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இன்றைக்கு இலங்கை கடற்படையை சேர்ந்த இந்த கடற்படை கைது செய்து நீதிமன்றத்தில் இலங்கை நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி அவர்கள் 3 கோடி ரூபாய் இன்றைக்கு அபராதம் செலுத்த வேண்டும். அபராதம் செலுத்த தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதை நாங்களும் வெளிப்படுத்தணும். அதோடு அங்க இருக்கின்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அங்க இருக்கிற மீனவ நண்பர்கள், மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்திய மாநில அரசு கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கை நிறைவேற்றல. இன்றைக்கு இலங்கை அரசோடு மத்திய அரசு மாநில அரசு தொடர்பு கொண்டு இதை நிர்பந்தப்படுத்தி நம்முடைய மீனவர்களை விடுவிக்க வேண்டும். இது முக்கியமானது. இந்த ஏழை மீனவர்கள் எப்படி போய் 3 கோடி கடன் கட்ட முடியும்? 3 கோடி எப்படி அபராதம் செலுத்த முடியும்? 3 கோடி இருந்து அவன் எதுக்கு மீன் பிடிக்க போறான்? மீன் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்கு தான் மீன் பிடிக்க போறான். அது கடல்ல போய் மீன் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உயிரை பணை வைத்துதான்
மீன் பிடிக்க போறாங்க. அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு ஒரு 3.5 கோடி அபராதம் செலுத்தினால் இது எப்படி சரியா இருக்கும்? அபராதத்தால் எப்படி சரியா இருக்கும்? அதுதான் அங்க இருக்கிற மக்கள் கூட இதை நிறைவேற்ற தவறினால் வருகிற 9 தேதி அவர்கள் போராட்டம் அறிவித்து சொல்லியிருக்காங்க. உண்ணாவிரத போராட்டம் அல்லது ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக எனக்கு செய்தி வந்திருக்கிறது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு நம்முடைய கைது செய்யப்பட்ட மீனவர்களை காப்பாற்றி விடுதலை செய்து அவருடைய படகுகளையும் அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி